எங்கள் உள் மனதில் நாங்கள் வலிமையும் சக்தியும் பெற அருள் புரியும். விசுவாசத்தின் வழியாக கிறிஸ்து எங்கள் உள்ளங்களில் குடிகொள்ள செய்தருளும். அன்பே எங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும், அருளே அதன் அடிப்படையமாக அமைய அருள் புரியும். நாங்கள் இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உயர்த்துணர செய்தருளும். அன்பில் கடந்த இந்த அன்பினால் நாங்கள் நிரப்பப்பட்டு முழு நிறைவடைய அருள் புரிகிறாக. ஆமென். நம் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றும் இறைவனுக்கு கிறிஸ்து வழியாக புகழும் மகிமையும் என்றென்றும் எல்லா தலைமுறையிலும் ஒளிப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு இறைவா, எம் பாவங்களுக்காக காயப்பட்ட உம் திருமகனின் இதயத்தின் வழியாக உம் அன்பை பொழிய திருவுள்ளம் கொண்டீரே. அதே அன்பை எம் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி உம்மை மகிமைப்படுத்த அருள் புரியுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நவநாள் ஜெபம் அனைவரும் வழங்குகிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த இயேசுவே, உம் வார்த்தையை நம்பி உயிருள்ள விசுவாசத்தோடு உம் திருபாதத்தை வணங்கி பணிவோடு மன்றாடும் எங்கள் வேண்டுதல்களை இரக்கத்தோடு கேட்டருளும். எங்கள் அன்பான இயேசுவின் திருவிழியமே, நீரே எங்கள் சரணம் என்று கூறி வந்தோம். இக்கட்டு நேரங்களில் நீரே எங்கள் துணை, துன்ப நேரத்தில் நீரே எங்கள் ஆறுதல், சோதனை வேளையில் நீரே எங்கள் ஆறுதல். நாங்கள் எழுப்பிய வழிபாட்டுகளை எப்படியும் தருவீர் என்று நம்பியிருக்கிறோம். ஆயினும் உம் விருப்பத்தின்படியே ஆகட்டும். இந்த விண்ணப்பங்கள் நிறைவேறாவிடினும் மனமுடைந்து விடாமல் உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஒருபோதும் பின்வாங்காமல் என்றும் கிறிஸ்துவுக்கு அமைந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருப்பலியில் கருத்து. ஓ இயேசுவின் திருவிழியமே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த அதியுன்னத திருப்பலி வழியாக பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒன்றாக உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இப்பலியை தந்தைக்கு அர்ப்பணித்து எம் பணியான நன்மைகளை நாங்கள் பெற்று மகிழ அருள் புரியும்.
ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாகும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களை வாழ்த்தி திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் 59ஆம் பிறந்த நாளை கொண்டாடும் செல்வராஜ் குமார், மைக்கேல், செலீனா குடும்பத்தினர், இதை திருப்பலியில் மரித்த ஜான் பயஸ், மேரி ஸ்டெல்லா ஆசீர்வாதம், ஜெபமாலை மேரி முத்து, ஜோசப், ஃபாத்திமா இவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்டவர் இயேசுவுடைய அன்பிலும் நாம் வாழ்ந்திட அவருடைய அருள் வரங்களை பெற்றிட அருமையான வாய்ப்பினை நாம் பெற்றிருக்கிறோம். விசேஷமாக திருப்பலியின் வழியாக நாம் பெறுகின்ற அருள் நம்முடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்தவும், நம்முடைய கிறிஸ்துவ கடமைகளை செவ்வனை நிறைவேற்றவும், இதன் வழியாக இறைவனை மகிமைப்படுத்தவும் இத்தகைய வாய்ப்புகளை நாம் பெறுகின்றோம் என்பதை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவுடைய அருள் வரங்களினால் இன்றும் பிரமாணிக்கும் நிறைந்த வாழ்வினை வாழ்ந்திட வேண்டிய வரங்களை திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகும். உலகிலே நல்மனவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம்.
திருமகன் இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளால் நாங்கள் அநிச்சயப்பட்டு அவரது உறவுகளால் பற்றி எறிய செய்தருளும். இவ்வாறு நாங்கள் அவருடைய உறவுக்கு ஒத்திருக்க செய்து நிலையான மீட்பில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமா. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து முதல் வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசி இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மடிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவர் அல்ல, என்றென்றும் சினம் கொள்பவரும் அல்ல. பல்லவி. அவர் தமக்கு அஞ்சுவோருக்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கும் நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். பல்லவி. உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் உமது எங்களை அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கு யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டார். அவரை சோதிக்கவே கேட்டனர். அவர் அவரிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்ற அனுமதியை அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவரிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவரை கட்டளை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, கவனிக்கின்ற பொழுது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் தரத்தை உயர்த்துவது எது என்று பார்க்கின்ற பொழுது, பிரமாணிக்கும் நிறைந்த ஒரு வாழ்வு. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எவ்வாறு பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவி விலக்கி விடுவது முறையா என்கின்ற திருமண வாழ்வின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்ற ஒன்று பிணை பற்றி அவர் கேள்வியாக கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், எவ்வாறு அவருடைய கடின உள்ளத்தின் பொருட்டு முறிவு சீட்டு கொடுக்கப்பட்டது என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருமண வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது இது அன்பு நிறைந்த, புரிந்து கொள்கின்ற, ஒற்றுமை நிறைந்த, மேலும் மிகவும் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை. சின்னப்ப சொல்லுகின்றார், அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும். இந்த திருமண வாழ்க்கை இதுதான். மேலும் நிறைய பொறுமையும் தேவை. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், தளராம் மனமுடையவர் பேறு பெற்றோர். ஆகவே தளராம் மனம் கொண்டவர்களாக, பொறுமைசாலிகளாக வாழ்வது வாழ்வில் நமக்கு வெற்றிகளை தரும். ஆகவே இந்த தளராம் மனம் இதை பெற்றவர்கள் பேறு பெற்றோர் என்று யாகப்பர் போற்றுகின்றார். இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையில், மேலும் குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய இறைவனுக்காக பறைசாற்றும் வாழ்க்கையில் நாம் கைக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒன்று தளரா மனம், பர்சிவரன்ஸ், பேஷன்ஸ். ஆகவே இவை இரண்டும் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறது. இத்தகைய ஒரு வாழ்க்கையை வாழதான் அழைக்கப்படுகின்றோம்.
எனவே இவற்றை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வது அவ்வளவு சுலபம் அல்ல, கடினமான ஒரு வாழ்வு நிச்சயமாக. ஆனால் இயேசுவின் அருள் நமக்கு போதும். சின்னப்ப சொல்லுகின்றார், இறைவனின் அருள் எனக்கு போதும். God's grace is sufficient. ஆகவே இறைவனின் அருளால் உதவியாலும் நாம் நல்ல பிரமாணிக்கம் நிறைந்து பொறுமைசாலிகளாக வாழ்ந்திட வேண்டிய வரங்களை இன்றைய திருப்பலியில் விசேஷமாக வேண்டும். நம்முடைய தேவைகளை இறைவன் பால் எடுத்துரைப்போம். நம்முடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், பேராயர், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேதப்பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரச பரப்ப அயராத ஆர்வமுடன் ஒழிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் இருதயத்தின் சிறப்பான ஆசை பெற்று துயரம் என்று விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவற்றையில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகிறோம். இயேசுவின் திரு இருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும் விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இறக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவரும் மீது உமது ஆசையை பொழுந்தருளும். எங்களது கருத்துக்களை நிறைவேறவும் திரு இதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டுவோம். எல்லாம் உள்ள பரிசுத்த தந்தாய், நேர்மையில் உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நான் மனதோடும் திரு சந்நிதியில் பணிபுரிய ஆசிக்கின்றோம். ஆனால் பலவேனால் நாங்கள் சோதனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உம் திருமண இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உம் திருமணால் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் தருளுமாறு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்னை முழுமையாக
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, அன்பாலும் திருமண இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பதும் உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்பும். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திராவையின் அருளடையாளர்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்வுடன் முகந்து கொள்ளவும் செய்துள்ளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகும்படிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபோல் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த விளைநிலை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாகிய பீட்டர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிவிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகி புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றில் எல்லா மாற்றி என்றென்றும் உடையதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கான உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை மீட்டருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதலுக்கு முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தழுகிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். Oh
ஆண்டவரே, உமது அன்பின் அருளுடையாளத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது கனிவை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலகில் கிறிஸ்து மூத்தவராகி விண்ணுலகில் அவருடைய மாட்சியில் பங்கேற்பாளராக தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நோயாளிகளை ஆஸ்வதித்தல். ஆண்டவரே, உடல் நோயாக வந்து உமது ஊழியர்களை வாரும். நீர் உண்டாக்கிய ஆத்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் உணர்வுடையபடி அவர்கள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் உங்கள் நடுவில், உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்கும் உங்களுக்கு பின்னும், உங்களை ஆஸ்வதிக்கும் உங்கள் மேலும் இருப்பராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பார்.